ஆகாது ஒன்றுமில்லை என்று சொன்னவுடன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்னு சொன்னாங்கங்க. அன்னைக்கு வச்ச நம்பிக்கை தான் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு விட்டுட்டு இந்த மரியா ஒவ்வொரு வினாடியையும் கொண்டாடினார். கொண்டாட்டம்னா என்ன தெரியுமா? கொண்டாட்டம்னா இறைவனையும் மனிதனையும் கொண்டாடுதல். இறைவனை புகழ்தல், இறைவனுக்கு நன்றி சொல்லுதல், மனிதனை புகழ்தல், மனிதனுக்கு நன்றி சொல்லுதல். இதைத்தான் செய்யணும் வாழ்க்கையில். அவர் பார்த்துக் கொள்வார். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அதெல்லாம் கவலைப்படாத மகனே, அவர் பார்த்துக்குருவார் எல்லாம். 1 பேதுரு 5:7 த ஃபர்ஸ்ட் ஹோப், முதல் பாப்பானவர் சொல்றார், உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வைத்து விடுங்கள், அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார். நம்பணுங்க, நம்பணும், பெரியவங்க சொல்றதை கேட்கணும். இளைஞன் ஒருவன் கவலை அவனை தின்றது இரவும் பகலும். ஞானி ஒருவிடம் சென்றான். என்னால் தூங்க முடியவில்லை என்றான். நான் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஞானி ஒரு கோலை எடுத்து அதில் தண்ணீரை நிரப்பி அவன் கையை காட்டச் சொன்னார். கைகளை காட்டினார். உப்பை கொட்டினார். கொட்டுதல்னார், கலக்கினார், குடினார், கரிக்கிறது என்றான். அதே அளவு உப்பை எடுத்துக்கொண்டு அவன் குளத்திற்கு சென்றான். குளத்துக்குள்ளே கொட்டு என்றார். குளத்தை கலக்க என்றார். அவன் கலக்கினான். அள்ளி குடி என்றால் அந்த தண்ணீர் கரிக்கவில்லை. அது எப்படி? ஒரே அளவு உப்பு ஒரு இடத்தில் கரித்தது, இன்னொரு இடத்தில் கரிக்கவில்லை. அப்பொழுது அவர் சொன்னார், மகனே, இந்த சின்ன பாத்திரத்தை போன்றது உன் மனம், உப்பு கற்களை போன்றது உன் கவலை. உன் மனதுக்குள் அதை கரைத்தால் கரிக்கும். ஆனால் கடவுள் என்பவர் குளம் போன்றவர், அவருக்குள் கரைத்துவிடு, அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்றார். அவனும் அப்படியே செய்தான். கடவுளால் ஆகாது ஒன்றுமே இல்லை என்று நான் நம்ப வேண்டும். நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் சந்தேகங்களை எல்லாம் தடுத்து வைப்பதற்கு பெயர் நம்பிக்கை இல்லை. சில பேர் தடுத்து வச்சிருப்பாங்க. இல்லை, இந்த அவநம்பிக்கைகளை எல்லாம் கடவுள் என்னும் குளத்துக்குள் கொட்டுவதற்கு பெயர் தான் நம்பிக்கை. கடவுள் என்னும் குளத்துக்குள் கொட்டிவிட வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்குள வேடிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் என்ற இணையடி நிலை என்று பாடி 23ஆம் சங்கீதத்தில் சங்கீத ஆசிரியர் சொல்வது போல, ஆண்டவர் எனது நல்லாயனாக எனக்கு எந்த குறையும் இராது, நீண்ட பசும்புல் தரை சேர்ப்பார், நீர்நிலைகளுக்கெல்லாம் என்னை அழைத்துச் செல்வார், காரிருள் சூழும் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எனக்கு அச்சமே இல்லை, பயமே இல்லை, கவலையே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பாதத்திலே சரணாகதி அடைவதற்கு பேர் தான். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அவர் கையில் கொடுத்துவிட்டு நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், பறவை போல் பறந்து வாழ வேண்டும். சின்ன குழந்தைங்களாம் பாருங்கள், எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்ட்டு ஜாலியாக இருக்கு. அவங்களுக்கு 2 வேலை தான், தூங்குறது, சாப்பிட்றது. இது 2 வேலை தாங்க குழந்தைங்களுக்கு வேலை. அப்படித்தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும். இதைத்தான் மாதா என்று சொல்லுகிறார்கள். நம்பிக்கையை நாம் எங்கும் தேட வேண்டியதில்லை, அது நமக்குள் இருக்கிறது. நாம் பிறக்கும் பொழுது, நாம் திருமுழுக்கு பெறும் பொழுது, நாம் உறுதி பூசல் பெறும் பொழுது இதை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நம்பிக்கையை போட்டு வச்சுருக்கார். அதை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும். இன்று மாதா நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை வாழ்வாக்குவோம். அப்பொழுது கடவுள் நமது கண்ணீரை துடைத்து கவலையை போக்கி நாளெல்லாம் பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ நமக்கு அருள் புரிவார்.
போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஆழமான நம்பிக்கையோடு மன்றாடுங்கள். இறைவா, இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் சேர்த்து எங்கள் கண்ணீரையும் கவலைகளையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி பூண்டி புதுமை மாதா வழியாக எங்கள் குடும்பங்களிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் புரிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பட்ட பாடுகளில் புனித கன்னிமரியாவுக்கு சிறப்பான பங்களித்து அவரை நம்பிக்கை தரும் விண்மீனாகவும் நோயுற்றோருக்கு நற்சுகமாகவும் விளங்கச் செய்தி. ஆகவே நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூல இறைவனமாகவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. நம்மை வாழ வைக்கும் ஆண்டவரை சந்திக்கப் போகின்றோம். நமது மனங்களை ஒருமுகப்படுத்திக் கொள்வோம். வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக இந்த அருமையான அன்னையின் பக்தர்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியாரால் புனிதமாக்கிட வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருமகன் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இத்திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தாம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடும் இறைவனின் அன்னையாகிய பூலோகம் போற்றும் பூண்டி புதுமைமிக்க கன்னிமரியால், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர்கள், மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருச்சபை உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமணம் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்திருளம். சிறப்பாக இப்பேராலய வளர்ச்சிக்காக உதவி புரிகின்ற பகாரிகள், பேராலய உறுப்பினர்கள், இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், அன்னையின் அருள் வேண்டி வந்திருக்கின்ற பக்தர்கள் ஆகிய அனைவரையும் திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்து இவர்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்திடும்படியாக தயவாய் உம்மை கெஞ்சம் என்றாடுகிறோம். இவர்கள் சந்திக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வருத்தங்கள் அனைத்தையும் நீக்கி உமது பரம்பன்பினால் நிறைவு பெற செய்தருளும். இரக்கமுள்ள தந்தையை, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் அன்பு பெற்றோரையும் சிறப்பாக இந்த திருத்தலத்தை உருவாக்கிய பேரிரு தந்தை புனிதர் நிலைக்காக உயர்த்தப்பட்டிருக்கின்ற லூது செய்வீர் அவர்களையும், இன்னும் இந்த திருத்தலத்திலே பணியாற்றி மறித்த அனைத்து பணியாளர்கள், சகோதரிகள், உழைப்பாளிகள் அனைவரையும், இன்னும் உமக்கு உகந்தவர்களாய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் மது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்கள் குடும்பங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் மகிழ்ச்சியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் கவலை, கண்ணீர் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் ஆழமான நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்களுக்கு வேண்டிய வரங்களையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. அவற்றை காப்பாற்றுகின்ற என் விண்ணகத் தந்தை உங்களையும் காப்பாற்றுவார் என்ற இயேசு இவரை விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்பிக்கை நிறைந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. உணவென தேவா
பாதை காட்டும் பயணத்தில் உங்கள் துணையனவே இந்த அமைதியான நாளுக்காக சற்று நேரம் அமைதியாக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த திருவிழா திருப்பலிக்கு அழகான ஏற்பாடுகளை எல்லாம் செய்த அதிபர் தந்தை அவர்களுக்கும் பொருளர் தந்தை அவர்களுக்கும் அவர்களோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும். இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், ஆராதிக்கின்றோம். தொடர்ந்து இந்த அன்னையின் பக்தர்களை உமது அருள் மழையால் நனைத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமடைய ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென். உங்கள் கவலையை போக்கி கண்ணீரை துடைத்து ஆண்டவர் பூண்டி புதுமை மாதா வழியாக உங்கள் குடும்பங்களில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் புரிவாராக. ஆமென். பூண்டி புதுமை மாதா உங்களுக்காக இடைவிடாமல் கடவுளிடம் பரிந்து பேசுவாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையினுடைய பிறந்ததிரு நாளை நலமோடு வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பூண்டி புதுமை மாதாவின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசிர்வதியம். இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக. உம்மீது நம்பிக்கை வைப்பவர்கள் வாழ்க்கையிலே இந்த அன்னையின் வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் புரிந்தருளும். உமது உண்மையின் ஒளி எங்கும் வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. அலையுதிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையுதிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழு தலைவியும் நீயல்லு காலமும் காத்தருள்வாய். அலையுதிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி.
அகால வேளையிலே அம்மாவுன் கருணையாலே அகால வேளையிலே அம்மாவுன் கருணையாலே பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்லவன் மகனிடம் கேள். அலையுதிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அகோர போர் முழங்கி அல்லலும் தோன்றுதன்றோ அகோர போர் முழங்கி அல்லலும் தோன்றுதன்றோ எல்லோரும் விரும்பிடும் நல்லதோர் அமைதியை சொல்லாமல் அழித்திடுவாய். அலையுதிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையுதிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழு தலைவியும் நீ எல்லோ காலமும் காத்தருள்வாய். அலையுதிர் அருணனை அணிந்திடு